உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனாக இருக்கிறேன். என்னோடு கூட எபேசியர் 4 அதிகாரம் அதில் 3வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு சபை எண்ணக்கூடிய தேவனுடைய உன்னதமான சிரசுக்குள் இணைக்கப்பட்ட தேவ ஜனங்கள், ஆவிக்குரிய உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள். எபேசியர் 1:13 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். இப்படி ஆவிக்குரிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். என்று சொன்னால் எபேசியர் 1 அதிகாரம் அதிலே 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரர் பரலோகத்திலே பிதாவுக்கு முன்பாக நாம் எவ்விதமாய் இருக்கிறோம்? தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக, பரலோக வாசிகளாக நாம் இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! பரலோகத்துக்குரிய பிள்ளைகளா இருக்கிறோம். எல்லா சம்பத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், நித்திய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆதாம் இழந்து போனதுக்கு மேலான ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆதாமினால் வந்த நஷ்டங்கள் அதிகமாக இருக்கலாம். அது மனிதனுக்கு பாவத்தினுடைய விளைவு நரகத்தை கொண்டு வரலாம். அதை காட்டிலும் கிறிஸ்துவுக்குள் கிடைத்த இந்த ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்ற ஜனங்களா நாம் இருக்கிறோம். ஆகையினாலே பூமியிலே வாழக்கூடிய நாம், சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சகோதர சிநேகம், நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சமாதான கட்டு பரலோக பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியம். இந்த சமாதான கட்டினாலே நாம் ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆவிக்குரிய பண்புகள் மிக அவசியம். 4 விதமான பண்புகள் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த 4 விதமான பண்புகளிலே நாம் வளருவோம் என்று சொன்னால் இந்த சமாதானத்தின் ஒருமையை நம்மால் காத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத சூழ்நிலை. அநேக கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளும், ஒருவேளை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடஸ்தலங்களிலும், குடியிருக்கக்கூடிய பகுதியிலும் என்ன இல்லை? சமாதான உரிமை இல்லை. காரணம் என்ன? ஆவிக்குரிய பண்புகள் நம்மிடத்திலே குறைந்து போன காரியம்தான் காரணம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், என்னென்ன இந்த ஆவிக்குரிய பண்புகள். 4 அதிகாரம் எபேசியர் 4 அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மிகுந்த மனத்தாழ்மையும் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய முதல் பண்பு மிகுந்த மனத்தாழ்மை. மனத்தாழ்மை என்று சொல்லாமல் மிகுந்த மனத்தாழ்மை என்று சொல்லப்படுகிறது. நமக்கு மனத்தாழ்மை முதலாவது வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து அவரே சொல்லும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து அவர் சொன்ன சாட்சி நாம் பார்க்கிறோம். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுத்தார். பாருங்கள், இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் அவரே மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள், பரலோகத்துக்குரிய பிள்ளைகள், அவரை வெளிப்படுத்துவதற்கு இந்த சுபாவம் நமக்கு வேண்டும். 2வது நாம் பார்க்கும் பொழுது சாந்தமும் என்று சொல்லி பார்க்கிறோம். சாந்தம் நமக்கு வேண்டும் இல்லையா? சாந்தமுள்ள சுபாவம் நமக்கு வேண்டும். பல காரியங்கள் நம்மை கோபப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும், பல காரியங்கள் நம்மை எரிச்சலடைய செய்யக்கூடியதாக இருந்தாலும், அந்த இடத்துல சாந்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது பரலோகத்தின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, 3வது நாம் பார்க்கிறோம் நீடிய பொறுமை. பாருங்கள், உபத்திரவமான வேலையில, உங்களுக்கு கோபம் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய வேலையில நீங்கள் பொறுமை அல்ல, நீடிய பொறுமையை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் இல்லையா? இந்த சுபாவம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மை நோக்கி என்ன சொல்கிறது? கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நீடிய பொறுமையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 4வதாக நாம் பார்க்கும் பொழுது அன்பினாலே ஒருவர் தாங்கி என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகல பாவங்களையும் என்ன செய்யும்? அது மூடும். திரளான பாவங்களை அன்பு மூடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அன்பு மிக முக்கியம் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. குறைவுகள் இருக்கலாம், நம்மை சுற்றிலும் குறைவுகள் இருக்கலாம், மன்னிக்க முடியாத பாவங்கள் இருக்கலாம். அதையும் என்ன செய்ய வேண்டும்? மன்னிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பண்புகளை வெளிப்படுத்தும் பொழுது மனத்தாழ்மை, மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம்,
நீடிய பொறுமை, அன்பினாலே ஒருவரை தாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சுபாவங்களை நாம் சபையில வெளிப்படுத்தும் பொழுது ஆவியின் ஒருமையை நம்மால் காத்துக்கொள்ள முடியும். இந்த ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு இதுதான் ஆயுதங்களாக இருக்கிறது. இதுதான் பாதுகாப்பான கவசங்களாய் நமக்கு இருக்கிறது. விலையேறப்பட்ட பொருள் உங்கள் வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் எப்படி நீங்கள் அதை பாதுகாப்பீர்களோ அதுபோல ஆவியின் ஒருமை, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற தேவ ஜனங்கள், பரலோகத்தை பெற்ற தேவ ஜனங்கள் பூமியிலே இந்த ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த 4 விதமான சுபாவத்தை, மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, இந்த 4 சுபாவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக காண்பித்தார். நாம் பிதாவோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக அவரை அடிக்கும் பொழுதும், குத்தும் பொழுதும், அவரை உமிழும் பொழுதும், பரியாசமான வார்த்தைகளை பேசும் பொழுதும் இந்த 4 விதமான சுபாவத்தை சிலுவையில் அவர் காண்பித்ததனாலே தான் நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். நாம் பிதாவோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறோம். உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கொடுத்திருக்கிறார். பூமியிலே தேவ ஜனங்கள் என்ற ஆவிக்குரிய உயர்ந்த அந்தஸ்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதற்கு விளைக்கரையும் தேவன் இந்த 4 சுபாவத்தையும் சிலுவையிலே நமக்காக வெளிப்படுத்தினார். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அவரை போல நமக்கு பாடுகள் இல்லை. சிலுவையிலே சிறு சிறு கஷ்டங்களுக்கு இப்படிப்பட்ட சுபாவத்தை நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு செய்யக்கூடிய காரியம் என்ன? பிரியமானவர்களே, நாம் சிந்திப்போம். ஆவிக்குரிய பண்புகளை வளருவோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நாமம் மகிமைப்படட்டும்.